Alhamdulillah, Alhamdulillahi wahdah, nasara abdah, wa azza jundah, wa hazamal ahzab wahdah. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lah, wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluh. Arsalallahu bihaqqi bashiran wa nadhira, ودائيا إلى الله بإذنه سراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين صدق الله العظيم. உலகை படைத்து பரிபாலிக்குகிற எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. ஒப்பற்ற நாயகம் முக்காலம் போற்றும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு வந்திருக்கிற இன்னும் வர இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றும் என்று நிலவட்டுமாக ஆமீன். ஆரம்பமாக மனமார்ந்த சலாத்தினை கொண்டு துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய ஒரு அருமையான ஏற்பாடு. தாம்பரம் வட்டாரம் ஜமாத் உலமா சபையும் தாம்பரம் ஜும்மா மஸ்ஜிதும் இணைந்து நடத்துகிற உல்ஹியா மற்றும் குர்பானி நிகழ்ச்சியினுடைய தகுதிமிக்க தலைவர், தாம்பரம் வட்டார ஜமாத் உலமாவினுடைய தலைவர் மற்றும் எங்கள் தாருல் உலூம் ஹுசைனியாவினுடைய ஷேகுல் ஹுசைனியா ஹசரத் கபிலா அவர்கள், மேலும் முன்னிலை வகிக்குகிற தாம்பரம் வட்டார ஜமாத் உலமா சபையின் உலமா பெருமக்கள் மற்றும் இப்பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்கள், கிராத் ஓதிய ஹசரத் பெருந்தகை அவர்கள், எனக்கு முன்னால் பின்னால் பேசவிருக்கிற உலமா பெருமக்கள், குறிப்பாக சிறப்புரை ஆற்ற இருக்கிற இருபெரும் முதுபெரும் ஆலிம்கள், மேலும் இங்கு வந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய வற்றா கருணை என்றும் நின்று நிலவட்டுமாக. அன்புக்கினியவர்களே, ஹஜ்ரத் அவர்கள் முன்னால் சொன்னதை போல் நாம் எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நாளில், ஒரு மாதத்தில் நுழையவிருக்கிறோம். துல்ஹஜ் என்பது அது அகமகிழ்வு குறித்தான ஒரு நாள். எந்த அளவுக்குன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்ஹஜ்ஜை பற்றி சொல்கிற போது இவ்வாறு சொல்வார்கள், அலமு ஐயாமித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையிலேயே மிகவும் சிறந்த நாள் அது, பாக்கியமான நாள் அது. சஹாபாக்களை பார்க்கிற தருணங்களிலெல்லாம் துல்ஹஜ்ஜை அடைவதற்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், அலமு ஐயாமித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையில் சிறந்த நாள், உலக வாழ்க்கையில் சிறந்த நாள். அப்படிப்பட்ட அற்புதத்தை தனக்குள் வைத்திருக்கிற துல்ஹஜ், அந்த அற்புதம் முதல் பத்தில் ஒளிந்திருக்கிறது. அன்புக்கினியவர்களே, இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு குறைபாடு, எது அவசியமோ கவனிக்க வேண்டியதோ அதில் தான் நம்ம பெரிய குறையை செய்வோம் இல்லையா? என்னன்னு சொன்னால், துல்ஹஜ்னுடைய சிறப்பை பற்றி உலமாக்கள் இவ்வாறு சொல்லுவார்கள், இந்த கோணத்தில் பேசினால் புரிவதற்கு சாத்தியப்படும். அன்பானவர்களே, துல்ஹஜ்ஜை பற்றி உலமாக்கள் பேசுவார்கள். உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த மாதங்களில் சிறந்த நாட்கள் 3 பத்துக்கள். ரமலானுடைய கடைசி 10 சிறந்ததா, துல்ஹஜ்னுடைய முதல் 10 சிறந்ததா? ரெண்டுல எது முதலிடம்? உலமாக்கள் நிறைய ஆதாரங்கள் அடுக்குவார்கள். ரமலான் சிறப்பென்று ஒரு பக்கம், துல்ஹஜ்னுடைய 10 தான் சிறப்பென்று ஒரு பக்கம். நிறைய ஆதாரங்கள் அடுக்கி வருகிற போது ஒரு செய்தி உங்களுக்கு மத்தியில், ஒரு செய்தி சொல்லுவார்கள். அல்லாஹ் ரமலானை குர்ஆனில் சொல்கிற போது ஒரு செய்தியாக, அறிவிப்பாக சொல்லுவான். குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன், நோன்பு வையுங்கள், இறையச்சம் பெறுவீர்கள், என்னிடம் நெருக்கம் உண்டாகும். அந்த ரமலானில் கடைசி பற்றி ஏன் சிறப்பு தெரியுமா? அதற்குள்ள லைலத்துல் கத்ர் ஒளிந்திருக்கிறது, எனவே சிறப்பு. அந்த லைலத்துல் கத்ரையும் அல்லாஹ் செய்தியாக சொல்லுவான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், இந்த லைலத்துல் கத்ரை உங்களுக்கு நாம் இறக்கினோம் என்று சொல்லுவான். இதுக்கு அப்படியே மறுபக்கம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இந்த கடைசி 10 நாமெல்லாம் அடையவிருக்கிற இந்த முதல் 10 துல்ஹஜ்,
இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சத்தியம் போட்டு சொல்லுவான். எப்படி தெரியுமா? அதனுடைய பகலின் மீது சத்தியம், அதனுடைய ஃபஜ்ரின் மீது சத்தியம், இரவின் மீது சத்தியம், எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு 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 சத்தியம் போட்டு சொல்லுவான். ஏன் தெரியுமா? இந்த இரவு என்பது, இந்த நாட்கள் என்பது அவ்வளவு முக்கியம், உன்னதமானது. வல் ஃபஜ்ர் வலயாலில் அஷ்ர். இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களில் தொட்டு ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு வரைக்கும் எல்லாம் சொல்லுவார்கள், வல் ஃபஜ்ரை கொண்டு முராது ஈதுல் அல்ஹா, அதனுடைய ஃபஜ்ர் என்று சொல்லுவார்கள். அப்போ இந்த 10 நாட்கள் ரொம்ப அவசியமானது, ரொம்ப அற்புதமான 10 நாட்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 10 நாட்களில் செய்த அமல்கள், அல்லாஹு அக்பர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரமலானுடைய கடைசி 10 இதுவும் ஒப்புமையாக இருக்கும், எந்த விதமான ஏற்றமும் இறக்கமும் இருக்காது. ஆனால் அந்த கடைசி 10க்கு நாம் தருகிற முக்கியத்துவம் இந்த ஆரம்ப 10க்கு நாம் தருவது கிடையாது. பெருமானாருடைய வாழ்க்கை கடைசி 10 எப்படியோ நீங்க எடுத்து பாருங்க. ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய ரிவாயத்து திருமிதியில் வருகிறது, அதே ரிவாயத்து அபூதாவுதிலும் வருகிறது. எல்லா இரவுகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த குறையில்லாமல் இரவு முழுக்க ஹயாத்தாக்குவார்கள். அப்படின்னா எப்படி கடைசி 10 ரமதான்ல கழிஞ்சிச்சோ அதே போன்று எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் இரவு முழுக்க வணக்கம் இபாதத் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட முக்கியமான 10. அன்புக்கினியவர்களே, இந்த 10ல் நம்முடைய கவனங்கள் ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நிறைய அமல்களை கொண்டு அலங்கரிக்க வேண்டிய நாட்கள் இவைகள் எல்லாம். அல்லாஹ் குர்ஆன்ல 3 நபர்களை உயர்த்தி பேசுவான். நாம் 3 நபர்களை உயர்த்துகிறோம் அப்படின்னு 3 லிஸ்ட் போடுவான் அல்லாஹ். அதில் முதல் லிஸ்ட் என்ன தெரியுமா? யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும், உங்களில் ஈமான் கொண்டவர்களை நாம் உயர்த்துகிறோம். உங்களில் யார் என்னை உறுதியாக நம்பி ஈமான் கொண்டார்களோ அவர்களை நாங்கள் உயர்த்துகிறோம். என்னை நம்பி ஈமான் கொண்டவர்கள், உறுதிப்பட ஈமான் கொண்டவர்களை உயர்த்துகிறோம். அன்புக்கினியவர்களே, இங்கே உதாரணம் சொன்னால் விளங்க ஈஸியாக இருக்கும். என்ன தெரியுமா? அல்லாஹ் இங்கே சொல்ல வருகிற உதாரணம் ஈமானில் உறுதி. ஹஜ்ரத் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு 100 வயதுக்கு மேலே குழந்தை இல்லைன்னு தவமாக கடந்து பெத்த பிள்ளைய, தன்னுடைய மனைவியை ஆள் நடமாட்டம் இல்லாத, அடுத்த வேளை உணவில்லாத, ஒதுங்குவதற்கு இடம் இல்லாத, நைட்டு தூங்கிறதுக்கு கூட குடிசை குத்தலங்கள் எதுவும் இல்லாத ஒரு இடத்துல விட்டுட்டு ஒரு ஆள் திரும்பி வரணும்னா அந்த குடும்ப தலைவனுடைய மனதில் எந்த அளவுக்கு வலி இருக்கும், எந்த அளவுக்கு வலி இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதால் ஒரு கணம் கூட சிந்திக்கல, கொண்டு போய் விட்டாங்க. அல்லாஹ் அந்த குடும்பத்தை அப்படி வார்த்தெடுத்தான். அன்புக்கினியவர்களே, விட்ட ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் வேற எதுவுமே கேட்கல. அல்லாஹ்வுடைய கட்டளைன்னா அப்போ அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான், அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். அன்புக்கினியவர்களே, இந்த குடும்பத்தின் தியாகத்தை அல்லாஹ் எவ்வளவு ரசிச்சான் நம்மளால விளங்க முடியல. அவங்களுடைய எல்லா செயல்பாடுகளையும் அல்லாஹ் இபாதத்தை மாத்தினான். குழந்தை அழுகிறது தண்ணி இல்லைன்னு சொல்லி அந்த தண்ணிக்காக சஃபா மருவாவுக்கு நடுவுல ஓதுன ஹஜ்ரத் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம். யோசிச்சு பாருங்க, மேலைக்கும் கீழைக்கும் தண்ணியை தேடி ஓடிய ஓட்டம். அந்த ஓட்டத்தை அல்லாஹ் நேசிக்கிறான். ஏன்னா அடுத்த வேலை உணவில்லை, அடுத்து பாதுகாக்க ஆள் இல்லை, உடன் யாரும் இல்லை, படுக்க இடம் இல்லை, சாப்பிட உணவில்லை, ஒதுங்கிறதுக்கு நிழல் கூட கிடையாது. இந்த இடத்துல அல்லான்ற ஒரு பெயருக்காக தன்னை தனிமைப்படுத்திய ஹாஜராவுக்கு முன்னால் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் அந்த அம்மா ஓடிய ஓட்டத்தை கியாமத்து வரைக்கும் உலகத்தில் வருகிற எல்லா முஸ்லீமும் ஓடணும். இது இபாதத், இது இபாதத். இவ்வளவு நேசித்தான், இவ்வளவு நேசித்தான். எனவே தான் ஹஜ்ஜுங்கிறது காதல் பயணம். அது காதல் பயணம். அது சும்மாலாம் கிடையாது. காசுள்ளவர்களுக்கான பயணம் அல்ல, அது காதலுக்கான பயணம், காதலுக்கான பயணம். அன்புக்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கிருபை, அல்லாஹ் உயர்த்துகிறான். யாரை தெரியுமா? ஈமானில் உறுதிப்பட்டவர்கள். இது முதல் தரம். ரெண்டாவது, அதே ஆயத்தில் அல்லாஹ் தொடருவான், கல்வியாளர்களை நாம் உயர்த்துகிறோம். வலதீன ஊத்துல் இல்ம தரஜாத், இல்ம் அதிகமாக கொடுக்கப்பட்டவர்களை நாம் உயர்த்துகிறோம் என்று அல்லாஹ் சொல்லுவான். அன்புக்கினியவர்களே, இன்றைக்கு சமூகத்தில், நம்ம சமூகத்தில் படிப்பறிவுங்கிறது ரொம்ப கம்மி இல்லையா? தற்போதைய நாட்களில் கொஞ்சம் வளர்ந்து வந்தாலும் கூட மார்க்க கல்விங்கிறது இன்னும் தேய்பாட்டில் தான் போய் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அதை வளர்ச்சி பாதையில் கொண்டு வருவானாக. ரெண்டாவது, அல்லாஹ் உயர்த்துகிறான் அறிவை தேடி இல்முக்காக ஓடுபவர்களை அல்லாஹ் உயர்த்துகிறான். மூன்றாவது, அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான், நாம் உயர்த்தக்கூடியவர்கள் யார் தெரியுமா? வலிகுல்லின் தரஜாத்தும் மிம்மா அமிலு, யாரெல்லாம் அல்லாஹுக்காக அமல் செய்கிறார்களோ அந்த நல்ல அமல்கள் மூலமாக அவர்களை உயர்த்துகிறோம். எனவே அன்புக்கினியவர்களே, இந்த தருணங்கள் இருக்கிறது அல்லவா, அல்லாஹ்விடத்திலே நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டிய தருணங்கள் இந்த 10 நாட்களும். சும்மா ஏனைய நாட்கள் மாதிரி கடந்துடக்கூடாது, சற்று கவனம் தேவை, அலட்சியம் கூடாது. மிக முக்கியமான தருணங்கள் இவைகள் எல்லாம் கவனித்து கையாள வேண்டும். அல்லாஹ் தஆலா அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். நிறைய ஹாஜிகள் புறப்பட்டாங்க. இன்னும் 2 நாள் இருக்கிற எல்லா ஹாஜிகளும் புறப்பட்டுருவாங்க.
நாம் இங்கிருந்து என்ன செய்ய போகிறோம் என்பது இங்கே கேள்வி. அதற்காக தான் இந்த மஜ்லிஸே. ஹாஜிகளுக்கு வழி அனுப்பு நிகழ்ச்சி முடிஞ்சிடுச்சு. அவங்க வந்ததுக்கு பின்னாடி வரவேற்பு நிகழ்ச்சி நடக்கும். இங்கு இருக்கிற நமக்கு என்ன கடமை? துல்ஹஜ்ஜில் கவனிக்க வேண்டும். அன்புக்கினியவர்களே, துல்ஹஜ்ஜில் ஹாஜிகள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க. நாம் இங்கே இருக்கிறோம் இல்லையா? அல்லாஹ் நமக்கும் சில அமல்கள் மூலமாக அந்த ஹாஜிகளுக்கு தரவிருக்கிற ஹஜ்ஜுக்கான நன்மையை தர இருக்கிறான். சில அமல்கள், நிறைய அமல்களுக்கு அல்லாஹ் ஹஜ்ஜினுடைய நன்மை தருகிறான். உங்களுக்கு முன்னாடி லேசா புரிகிற மாதிரி ஒரு 5 அமல், இந்த 5இல் கவனம் செலுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு அங்க போய் செஞ்ச அதே நன்மை அல்லாஹ் தர தயாராக இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குவார்கள். அன்புக்கினியவர்களே, முதல்ல என்ன தெரியுமா? முதல் அமல் என்ன தெரியுமா? நீயத். ஹஜ்ஜுக்கு போகணுங்கிற நீயத். இந்த நீயத்து இருந்தால், அல்லாஹு தஆலா அந்த விருப்பம் இருந்தால், அந்த காதல் இருந்தால், போக வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் அதற்கான பலன் தருவான். ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் புரிய லேசாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் போர்லேருந்து திரும்பி வர்றாங்க. முஸ்லிம் ஷரீஃப்ல இந்த ரிவாயத் வருது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் போர்லேருந்து திரும்பி வருகிற வழியில் ஒரு இடத்துல முகாமிட்டு இருக்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன் அக்வாமன் ஹல்ஃபனா பில் மதீனா. சில கூட்டங்கள் மதீனாவில் இருக்கு, நம்ம கூட போருக்கு அவங்க வரல. அவங்க மதீனாவில் தான் இருக்கிறாங்க, நம்ம கூட போருக்கு வரல. ஆனால் மா சலக்னா ஷஅபன் வலா வாதியன், நாம் எட்டு வைக்கிற எல்லா எட்டுக்களிலும் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். இல்லா வஹும் மஅனா, நம்ம கடக்கிற எல்லா பாதைகளும், நம்ம போருக்கு போயிட்டு வந்த எல்லா தருணங்களிலும் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். சொல்லிட்டு இன்னொரு ஹதீஸ்ல விளக்குனாங்க, என்ன தெரியுமா? இல்லா ஷரகூகும் ஃபில் அஜ்ர், உங்களுக்கு என்ன கூலியோ அந்த கூலி மதீனாவில் உட்கார்ந்துக்கிட்டே அவங்க சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்றாங்க. ஏன் தெரியுமா? ஹபஸஹுமுல் உதுர், அவர்களை உதுர் தங்கடம் தடுத்துருச்சு. அவங்களால வர முடியாததற்கு சில சூழ்நிலைகள் அவர்களை தடுத்து விட்டது. ஆனால் அவங்க என்ன தெரியுமா? இந்த போருக்கு வரணும் என்பது அவர்களுடைய ஆள் மனதில் உதித்திருக்கிற எண்ணம். இந்த எண்ணத்தால் அவர்களுக்கு அந்த கூலி உண்டு என்று பெருமானார் பேசுவார்கள். அன்புக்கினியவர்களே, இந்த ஹஜ் இருக்கிறது இல்லையா, இதனுடைய காதல் பயணத்தில் அல்லாஹ் மீது யாரெல்லாம் இஷ்கு கொண்ட ஆஷிகீன்கள், நாங்க ஹஜ்ஜுக்கு போகல, வாய்ப்பு இருந்துச்சு, பேர் கொடுத்தோம், பேர் வரல, பொருளாதாரம் இல்லை, ஆனால் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்ற ஆசை இருந்தால், அன்புக்கினியவர்களே, அல்லாஹ் அந்த ஹஜ்ஜுக்கான கூலியை நிரப்பமாக தருகிறான். நாம் காதலிப்போம், அல்லாஹ் அப்படிப்பட்ட வாய்ப்பினை தருவானாக. ஏன்னா இது காதல் பயணம். நீங்க பார்த்துருக்கிறீங்களா? ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்களை எப்போ பார்த்தாலும் அதை மறக்க மாட்டாங்க, எப்பயுமே மறக்க மாட்டாங்க. அவர் 70 வயசு 80 வயசு இருக்கும், 40 போயிருப்பார், 30 வருஷம் 40 வருஷம் கடந்திருப்பார். ஆனால் இப்போ உட்காந்து கேட்டாலும் அந்த ஹஜ்ஜினுடைய பயணத்தை அவ்வளவு ரம்மியமாக வர்ணிப்பார். நாங்க போன ஹஜ்ஜு, நாங்க இப்படி போனோம், நாங்க அரஃபால அப்படி இருந்தோம், நாங்க மினால இப்படி இருந்தோம், எங்களுடைய மினா இப்படி, எங்களுடைய அரஃபா இப்படி, நாங்க இப்படி எல்லாம் கல்ல அடிச்சோம், நாங்க என்னென்னலாம் செஞ்சோம், எங்களுடைய குர்பானி இப்படி. நீங்க கேட்டீங்கன்னா வயது முதிர்ந்தவராக இருப்பார், அவ்வளவு பேசுவார். ஏன் தெரியுமா? அந்த மண்ணுக்கு ஒரு காதல், ஒரு ஈர்ப்பு, ஒரு ரம்மியம் அந்த பயணத்திற்கு உண்டு. அதில் ஈர்க்கப்பட்டதால் 90 ஆனாலும் கபருக்கு போய் மூடுற வரைக்கும் கூட அந்த போயிட்டு வந்த 40 நாள் என்றைக்கும் கண் முன்னால் நிழலாடி கொண்டு இருக்கும். அன்புக்கினியவர்களே, அப்படிப்பட்ட ரசனையான பயணம் அல்லாஹ் நமக்கு வருங்காலங்களில் தௌஃபீக் செய்வானாக. உலமாக்கள் சொல்லுவார்கள், யார் இந்த 10 நாளை கண்ணியப்படுத்துகிறார்களோ, துல்ஹஜ்ஜினுடைய 10ஐ கண்ணியப்படுத்துகிறார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு கண்டிப்பாக வருகிற ஆண்டுகளில் ஹஜ்ஜுக்கான வாய்ப்பு தருவார். ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா எழுதியிருக்கிற வார்த்தை இவைகள் எல்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்கள் அப்படி நேசித்தார்கள் அதை தொட்டு வந்த இமாம்கள், நமக்கு முன்னால் இருக்கிற சாலிஹீன்கள். ஏன்னா அந்த மண்ணினுடைய சிறப்பு அந்த மாதிரி போனவர்களை விடாது. அந்த காபாவின் சிறப்பை நீங்க யோசிச்சு பாருங்களேன். எப்படிப்பட்ட காபாவுக்கு முன்னால் நம்ம எவ்வளவு அதனுடைய கண்ணியங்களை பேசி இருப்போம், ஆனா அதுக்கு முன்னாடி போய் நிக்கிற வரைக்கும் அல்லாஹ் அக்பர் அதை விளங்க முடியாது. ஆனா அதை போய் முன்னாடி நின்றுட்டாலும் கூட, எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், ஊர்ல எவ்வளவு கம்பீரவானா இருக்கட்டும், அந்த கருப்பு போர்வைக்கு முன்னால், அந்த கட்டடத்துக்கு முன்னால் நின்றுட்டாருன்னா உள்ள உடைஞ்சு தான் குழந்தைய மாதிரி கதறி அழுவார். ஏன் அழுகுறன்னு தெரியாது. அன்புக்கினியவர்களே, உலமாக்கள் சொல்லுவார்கள், முன்னாடி போய் நின்று காபாவை பார்த்த ஃபஸ்ட்டு லுக்கில் நீங்கள் கேட்குற துவாவை அல்லாஹ் கபூல் செய்கிறான் இல்லையா? நீங்கள் கேட்குற துவாவை கபூல் செய்கிறான். எப்படிப்பட்ட கனரக நெஞ்சாக இருந்தாலும் போன உடனே டக்குன்னு துவா வராது. அங்கே வார்த்தை தொண்டையில் தட்டி முட்டும். ஏன்னா அந்த காபாவினுடைய கம்பீரம் அதுபோல். தாரையாக கண்ணீர் வடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு பின்னாடி தான் ஆள் சுயநிலைவுக்கே வருவார். அப்படிப்பட்ட அற்புத பூமி அது. அன்புக்கினியவர்களே, அல்லாஹ் காதலிக்குகிற வாய்ப்பை தருவானாக. அதன் பாக்கியத்தினால் அந்த புனிதங்களுக்கு செல்கிற தௌஃபீக்கினை தருவானாக. உறுதியான நீயத், இது முதலாவது. 2வது என்ன தெரியுமா? இல்மை தேடி பள்ளிக்கு வருதல்.
மார்க்க அறிவு வேணும்னு பள்ளிக்கு யார் வராரோ இவருக்கு அல்லாஹ் ஹஜ்ஜினுடைய நன்மையை தரான், ஒரு ஹாஜினுடைய நன்மையை தரான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கதா இலல் மஸ்ஜித், யார் ஒருவர் பள்ளிக்கு வருவாரோ, லா யுரீது இல்லா அன் யதஅல்லம கைரன், ஒரு நல்ல காரியத்தை, ஒரு இல்ம கற்றுக்கணும், மார்க்க விஷயங்களை கற்றுக்கணுங்கிற எண்ணத்தோடு யார் பள்ளிக்கு வருவாரோ, கான லஹு க அஜ்ரி ஹாஜின், அவருக்கு ஹஜ்ஜு செய்த ஹாஜியினுடைய நன்மை எழுதப்படும்டாங்க. ஹஜ்ஜு செய்த ஹாஜியினுடைய நன்மை எழுதப்படும்டாங்க. அன்புக்கினியவர்களே, இல்மை தேடி பள்ளிக்கு வர்றது, இல்மை தேடி வர்றது, இது செய்யலாமா, இது செய்யக்கூடாதா, தொழுகையில் என்ன செய்யணும், குர்ஆன் எப்படி ஓதணும், அந்த தேட்டத்தோட உள்ளுக்குள்ளே வர்றவங்களுக்கு அல்லாஹ் தருகிறான். ரொம்ப சிம்பிள். நம்ம வர்ற வாரங்களில் கூட நீங்கள் அமல் செஞ்சு பாருங்களேன், அல்லாஹ் நன்மையை தருவான். ஜும்மாவுக்கு வர்றீங்கல்ல, வரும்போது இந்த நியத்து வைங்க, நாங்கள் போகிறோம், நல்ல விஷயங்களை கற்றுக்கணும், மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஹஜ்ரத்தை சொல்கிறத கேட்டு அமலில் கொண்டு வரணும். இந்த நியத்தோடு உள்ளே வந்தால் உள்ளே வருகிற போது ஹஜ்ஜினுடைய நன்மை, ஹஜ்ஜினுடைய நன்மை அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இது இரண்டாவது. மூன்றாவது என்ன தெரியுமா, வீட்டிலிருந்து ஒழு செஞ்சுட்டு தொழுகையை மட்டும் நாடி ஃபர்து தொழுகைக்கு பள்ளிக்கு வந்தால் அல்லாஹு தஆலா ஹஜ்ஜு செய்த நன்மையை தருகிறான். ஹஜ்ஜு செய்த நன்மை சாதாரண அமல்கள், ஆனால் இதற்கெல்லாம் நன்மை விசாலமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹரஜ மின் பைத்திஹி முத்தத்தஹிரன், யார் வீட்டிலேயே நல்ல முறையில் ஒழுவெடுத்து இலா சலாத்தின் மக்தூபத்தின் ஃபர்லான தொழுகைக்காக தன்னுடைய வீட்டிலிருந்து பள்ளிக்கு வருவாரோ, ஃபஅஜ்ருஹு கஅஜ்ரில் ஹாஜில் முஹ்ரிமி, இஹ்ராம் தெரித்து ஊரிலிருந்து ஹஜ் செய்து வந்த ஹாஜிக்கு என்ன நன்மையோ அதே போன்ற நன்மை அவருக்கு வழங்கப்படும், அதே போன்ற நன்மை வழங்கப்படும். அன்புக்கினியவர்களே, இப்படிப்பட்ட அலாதியான நன்மைகள் நம்ம செய்கிற சின்ன சின்ன அமல்கள் அல்லாஹ் ஒழிச்சு வச்சிருக்கிறான். அவைகளை எல்லாம் தேடி தேடி குறைந்தது இக்காலங்களிலாவது இனிவரும் காலங்களிலாவது தொடர்ந்து செய்ய வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மூன்றாவது அமல், வீட்டிலிருந்து ஒழுவெடுத்து ஃபர்து தொழுகைக்காக பள்ளிக்கு வந்தால் அல்லாஹு தஆலா தொழுகையை மட்டும் நாடியவராக. இது நிபந்தனை. கடைக்கு போகிறோம், அப்படியே போயிட்டு பள்ளிக்கு போயிடலாம்னா இந்த கூலி கிடைக்காது. வெறும் வீட்டிலிருந்து ஸ்ட்ரைட்டாக பள்ளிக்கு தான் வரணும், தொழுகையை நாடியவராக வந்தால் ஹஜ்ஜினுடைய நன்மை அல்லாஹ் தருகிறான். நான்காவதாக என்ன தெரியுமா அன்புக்கினியவர்களே, ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் இஷ்ராக்கு வரைக்கும் யார் உட்காந்து திக்ரு தெலாவத்தில் குர்ஆன் ஓதி திக்ரு செஞ்சுக்கிட்டே இருந்து இஷ்ராக் சூரியன் உதயத்திற்கு பின்னால் ஒரு 3/4 மணி நேரம் மேக்சிமம் வரலாம், அதற்கு பின்னால் 2 ரகாயத்து இஷ்ராக் தொழுகிறாரோ இவருக்கு அல்லாஹ் பரிபூரணமான ஹஜ்ஜு மற்றும் உம்ரா செய்த நன்மையை தருகிறான். இந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிக்குகிற போது சொல்லுவார்கள், தாம்மத்தின் தாம்மத்தின் தாம்மத்தின், 3 முறை சொல்லுவார்கள். யார் இப்படி செய்தார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு தாம்மத்தின் 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 பரிபூர்ண 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 3 முறை சொல்லிட்டு சொல்லுவாங்க, இவைகளை இப்படி செய்தவர்களுக்கு அல்லாஹ் பரிபூர்ண ஹஜ் உம்ராவின் நன்மையை தருவான். இது நான்காவது அல்லாஹ் தருகிற அந்தஸ்து. பயன்படுத்துவோம், அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஐந்தாவதாக அன்புக்கினியவர்களை, ரொம்ப சாதாரணம், 5வது அமல் ரொம்ப சாதாரணம், வாய்ப்பு இருந்தவர்கள் செய்யுங்கள், நழுவி விட்டவர்களுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். என்ன தெரியுமா, வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தையை முகமலர்ச்சியோடு சந்தித்தால் அல்லாஹ் அவர்களுக்கு ஹஜ்ஜினுடைய நன்மை எழுதுகிறான். ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் புன்முறுவலோடு என்னுடைய பெற்றோர்களை 100 முறை சந்தித்தால் ஒரு நாளைக்கு, பெருமானார் சொன்னாங்க 100 ஹஜ் செய்த நன்மைண்டாங்க. அந்த ஹதீஸில் தொடரில் வருகிறது, நான் 100 முறை செய்தால், 100 முறை சந்தித்தால், சிரித்த முகத்தோடு என் தாயை தந்தையை பார்த்தால் 100 ஹஜ் செஞ்ச நன்மைண்டாங்க. அன்புக்கினியவர்களே, இப்படி ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. பாடத்தில் வைக்க 5ஓடு நிறுத்துகிறேன். நிறைய சொன்னால் அது காதில் கேட்டு விஷயமாக நகுந்துரும். ஆனால் ஹதீஸ் என்பால் அதை கேட்டால் அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இவைகள் எல்லாம் நாம் சாதாரணமான முறையில் ஹஜ்ஜளவுக்கான நன்மைகளை கொள்ளையடைப்பதற்கான தருணங்கள். அதுவும் குறிப்பாக இது போன்ற பொன்னான தருணங்களில் நாம் கையாளுகிற போது அல்லாஹ் அதற்கு இன்னும் மென்மேலும் பரக்கத் செய்கிறான். வருகிற காலங்களை அப்படி நல்ல முறையில் பயன்படுத்துகிற தௌஃபீக்கை தருவானாக. அதன் பாக்கியத்தினால், இந்த 10 நாட்களை கண்ணியப்படுத்திய பாக்கியத்தினால் இனி வருகிற காலங்களில் நமக்கும் குடும்பத்தோடும் ஆஃபியத்தோடும் நிறைய ஹஜ் உம்ராக்கள் செய்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. அத்தோடு இவ்வாண்டு ஹஜ் செய்யவிருக்கிற எல்லா ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் மக்பூலாக மக்ரூராக ஆக்கி அந்த ஹாஜிகளுடைய ஹஜ்ஜின் பங்கில் நமக்கும் அல்லாஹ் நசீபை தருவானாக என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.